நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னோட கிளாஸ்ல புதுசா வந்த குழந்தைக்கு நமஸ்காரம் எப்படி சொல்லிக் கொடுக்கறதுன்னு நான் சொல்லிக் கொடுக்க போறேன். உங்களுக்கும் பிரியம் இருந்தா நமஸ்காரம் எப்படி பண்றதுன்னு சொல்லி நீங்களும் கத்துக்குங்க. சரிங்க, ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ நமஸ்காரம் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறேன்டா. என்ன பண்ணனா, அதுக்கு முன்னாடி 3 நிலைகள் இருக்கு. பாத பேதம்னு இருக்கு, அது நம்ம பின்னாடி படிச்சுக்கலாம். இப்போ சமபாதம், அரைமண்டி, முழுமண்டி, அது 3 எப்படி பண்ணுறதுன்னு நான் குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு சமபாதம் எப்படி பண்ணுறதுன்னா, இடுப்பில் நல்லா பின்னாடி கை வச்சு கால்கள் ரெண்டும் சேர்த்து வச்சு நேராக நிமிந்து ஸ்டெடியாக நிற்கணும். இந்த நிலை பேர் சமநிலை. சரியா? இது சமபாதம். நிற்கலாமா? ஓகே. இப்போ அரைமண்டி பண்ணும்போது கால்களை ரெண்டும் இப்படி விரித்து அப்படியே ஆஃப் ஸ்டேஜில் அப்படியே உட்காரணும். இந்த நிலை பேர் அரைமண்டி. உட்காருப்பா. புரியுதா? இப்படி முன்னாடி இப்படிலாம் நெளியக்கூடாது. அழகாக கொஞ்சம் சேஃபாக கம்ஃபர்டபுளாக அப்படி உட்காந்து. இது பேர் என்ன பொசிஷன்? அரைமண்டி. சத்தமாக சொல்லணும். அரைமண்டி. சரி. அதன் பிறகு அப்படியே கீழே ஃபுல்லாக குதிங்கால்கள் மேலே உட்காந்து இப்படி உட்காரணும். இந்த பொசிஷன் பேர் முழுமண்டி. சரியா? என்ன பொசிஷன்? முழுமண்டி. முழுமண்டி உனக்கு வந்துருச்சா? வெரி குட். இப்போ அரைமண்டி உட்காருங்க பார்க்கலாம். சமபாதம். ஓகேவா? இப்போ நமஸ்காரம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். சரியா? கடகாமுக முத்திரை பிடிக்கணும். கைகளை எப்படி தொங்க விடக்கூடாது. நேராக நிமிர்ந்து பண்ணணும். கவனிங்க. மிஸ் எப்படி பண்ணுறேன்னு பாருங்க. ரெடி? தக்க திம் மீ. ஃபஸ்ட்டு தக்க சொல்லும் போது ரைட் கால், திம்மி சொல்லும் போது லெஃப்ட் கால். சரியா? தக்க திம் மீ. அடுத்து தக்க திம்மி வரும்போது சிகரா கேச்ச முத்திரை பிடிக்கணும். தக்க திம் மீ, தக்க திம் மீ, தக்க திம் மீ. சரியாடா? சிகரா கேச்ச முத்திரை பிடிச்சி அரைமண்டியில் உட்காந்து அப்படியே முழுமண்டியில் உட்காந்துடணும். 3வது தக்கதிமிக்கு பூமியை தொட்டு வணங்கணும். 4வது தக்கதிமிக்கு பதாக முத்திரை பிடிச்சி கைகளை மேலே எழும்பி வானத்தில் கொண்டு போய் தலைக்கு மேலே கொண்டு போய் நெற்றிக்கு நேராக கொண்டு வந்து நெஞ்சுக்கு நேராக கொண்டு வந்து தலை வணங்கி நமஸ்காரம் பண்ணணும். சரியா? புரியுதாப்பா? பண்ணலாமா? ரெடி? தல்லாம் கித்தக்கத்தி கித்தக்கத்த திங்கின்னத்தோம் தக்க திம் மீ தக்க திம் மீ தக்க திம் மீ தக்க திம் மீ. புரிஞ்சுதா? வெரி குட். போட்டு. சரி, இப்போ இந்த நமஸ்காரம் ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.